நீங்கள் பேச வேண்டியது. ஏன் எங்கள் அரசியல், இந்த அரசியல் ஏன் செய்ய வரும், ஏன் செய்கிறோம்? இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது, என்னுடைய பரம்பரை சொத்தை எடுத்து கொடுக்கும்போது, கச்சத்தீவு அவனுக்கென்று போனால் அவனுக்கு கடல் பரப்பு அதிகமாகிவிடும், எனக்கு கடல் பரப்பு குறுகிவிடும். அப்ப கச்சத்தீவு என்னுடைய நிலம், அதை கொடுக்கக்கூடாது என்று பேசாது. எடுத்து கொடுத்தது இந்தியம். கொடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இதனால் என் இன சொந்தங்கள் கடலில் செத்து விழுகிற போது அங்கே இந்திய மீனவன் செத்தான், திராவிட மீனவன் செத்தான் என்று இவர்கள் சொல்வது இல்லை. தமிழ் மீனவன் செத்தான் என்று அவன் செத்து விழுகும்போது இந்தியமும் திராவிடமும் செத்து தமிழ் தேசியம் எழுகிறது, பிறக்கிறது. இவ்வளவுதான் தமிழ் தேசிய. ஏண்டா தமிழ், இதாண்டா தமிழ் தேசியம். என் ஆத்தாளப்பன் கொல்லப்பட்ட போது அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அளவில்லை, நான் மட்டுமே இருந்து அழுதேன், கதறினேன். அந்த கதறல் தான்டா தமிழ் தேசியம். காவிரியிலே எனக்கான நதிநீர் மறுக்கப்படுகிறது. என் நிலத்திலே நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் இருந்து மின்சாரம் எல்லா மாநிலங்களும் பகிர்ந்து எடுத்துக் கொள்கிறது இந்தியம். நரிமணம் பெட்ரோல் எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள் இந்தியம். மீத்தேன் ஈத்தேன் எல்லோரும் எடுத்துக் கொள்கிறார்கள். என்னுடைய நிலத்தில் இருக்கிற வளத்தை பிரித்துக் கொள்கிறார்கள் இந்தியம். அணுவுலை எனக்கு, அழிவு வந்தால் சாவு எனக்கு, பயன் எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள் இந்தியம். ஆனால் காவிரி நதிநீர் உரிமை, என் நிலம் வளம் எல்லோருக்கும், அவனுடைய நீர் வளம் அவனுக்கு மட்டுமே என்றால் எங்கே இருக்கிறது இந்தியம்? இந்த கேள்வியை என் அன்பு பிள்ளைகள் நினைவில் வச்சுக்கணும். வாக்கு செலுத்தும் போது துணை ராணுவ படையை வாக்கு செலுத்துவதற்கு சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக வாக்கு செலுத்த முடியாது ஒன்னால, அப்படி நிற்பான் ராணுவ வீரன். கேளு, சுதந்திர இந்தியாவில் ஆட்சியை நிறுவுவதற்கு சுதந்திரமா துணை ராணுவ படை பாதுகாப்பிற்கு. ஆனால் காவிரி நதிநீர் உரிமையை நான் கேட்டு போராடுகிற போது, இங்கே போராடுகிற போது அங்கே இருக்கிற இன மக்களை அடித்து வரட்டான். இது ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஆனால் ஒரே நீர் இல்லை. நான் கேட்டால் மறுக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணீர் வர தர முடியாது தமிழர்களுக்குங்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? தன்மானம் மிக்கவனுக்கு ஒரு அழகு மின்சாரம், ஒரு துளி மின்சாரம் உனக்கு கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்று தோணும். அவன் தண்ணீர் தர மறுப்பான். இவன் அதிகாரத்தை நிறுவ இங்கு இருக்கிற திராவிட தலைவர்கள் அங்கு போய் அவனுக்கு ஆதரவாக வேலை செய்வார்கள். அவன் மறுப்பான், அடித்து எங்களை விரட்டுவான், தடுக்க துப்பற்று கைகட்டி நிற்பார்கள். இது திராவிடம். 500 TMC தண்ணி தந்து வந்து கொண்டிருந்தது எனக்கு, 450 TMC. அதை மேலும் கேட்டு வழக்கு தொடர்ந்தார் ஐயா கருணாநிதி, இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்று. அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி. இந்தியம் கோரிக்கை வைத்தது திராவிடம். 386 பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடுவாள் இந்திரா காந்தி என்ற அச்சத்திலே அவர் கூப்பிட்டு மிரட்டியவுடன் வழக்கை திரும்ப பெற்றார். உரிமை பறிபோனது. பறித்தது இந்தியம், பறி கொடுத்தது திராவிடம். இப்ப என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுமை என்றால், உன் நிலத்தின் நீர்வளம் உனக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று பேசுவது தமிழ் தேசியம் அந்த இடத்துல பிறந்திருது. அங்கே நாங்கள் உரிமைக்கு போராடுகிற போது என் அம்மா என் அப்பா வயதை ஒத்தவர்களை அரை நிர்வாணமாக்கி அடிக்கிறான் முதுவிலே. அவன் ஓங்கி அடித்த சத்தத்தில் அதிர்வதில் பிறக்குதடா தமிழ் தேசியம். இந்தியமும் திராவிடமும் இறந்து பிறக்குதடா. இவ்வளவுதான். ஆந்திர காட்டுக்குள் சுட்டு போட்ட போது 20 பேரை ஆந்திராவில் இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள் பேசவில்லை, மாற்றுக் கட்சி எதிர்கட்சிக்காரர்கள் பேசவில்லை, இந்த நிலத்தில் எந்த தலைவனும் பேசவில்லை, இந்தியாவை ஆண்ட நாட்டின் பிரதம அமைச்சர் ஒரு வருத்தம் சொல்லவில்லை, இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. இந்த நிலத்தில் எவ்வளவு கொளுத்து வாழ்கிறார்கள், நாங்கள் திருடர்கள் என்ற பட்டத்தை சுமத்தி சுட்டு போட்டான், கேட்க ஒருவரும் இல்லை. அந்த இடத்திலே மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையா என்ற கேள்வி இருக்கிறதே, அதான்டா தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்றால் ஏதோ ஒன்று அல்ல. நாங்கள் இந்தியர்களாகத்தான் இருந்தோம், நாங்கள் திராவிடர்கள் என்றுத்தான் வாழ்ந்தோம். நீங்கள் தான் இருவரும் பிதிக்கி பிரசவித்த குழந்தைதான் இந்த தமிழ் தேசிய அரசியல். அதை கவனத்தில் வச்சுக்கணும்.
தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு, டேய், நாடு தமிழ்நாடு, இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, பெண்ணிய பாதுகாப்பு, அவன் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், மண் வளம், மணல் வளம், எல்லாவற்றையும் காப்பது. இதற்கு ஒரு அரசியல் இருக்கிறது, தமிழ் தேச அரசியல். அதான் தமிழ் தேச அரசியல். இவ்வளவுதான். பெருசா அப்படி ஒரு பெரிய குழப்பம் அதெல்லாம் வச்சுக்கிறது. இவ்வளவுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இங்கே உண்மை என்பதும் நேர்மை என்பதும் நல்லாட்சி என்பதும் வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்குது. இதெல்லாம் உண்மையாக்க போராடுகிற பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு அவனும் வண்டி நிறைய நெருப்பெடுத்துக் கொண்டு போவதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். புரியுது? இப்போ நான் எத்தனை தீக்குச்சி வச்சுருக்கேன்? 234 தீக்குச்சி வச்சுருக்கேன். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது. எதற்கு? ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். உங்களுக்கு கீழே ஒரு புரட்சி சருகு கிடக்குது, புரட்சி காத்துக்கிட்டு என்ன செய்யணும்? ஒரு தீக்குச்சி வச்சு கொளுத்தி போடணும். இப்போ எத்தனை தீக்குச்சி இருக்கு? 234 தீக்குச்சி இருக்கு. இந்த தீக்குச்சி எப்படி? 234 தீக்குச்சி இருக்குதுங்கிற திமிரில் நம்பிக்கையில் கொளுத்தப்படாது. இந்த குச்சி தான் கடைசி குச்சி என்றால் எவ்வளவு பொறுப்புணர்வோடும் நம்ம கொளுத்துவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு தீக்குச்சியும் பற்றி எரியணும். இந்த நிலத்தில் இருக்கிற இழி அரசியலை, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை, இந்த கொடிய சாதி மத அரசியலை, இதையெல்லாம் ஒரு கட்சி ஆட்சியால் புரட்டி மாற்றிவிட முடியாது. அப்போ எதால் மாற்ற முடியும்? புரட்சி ஒன்றால் தான் புரட்டி போட முடியும். இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், தனியார் பள்ளி கல்லூரிகளில் தங்கும் விடுதி இருக்குதே, அது ஒன்றாக இருக்கிறதா இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று பிள்ளைகளுக்கு என்று தனியாக இருக்கிறதா? யாராவது சொல்லுங்க. தனியார் பள்ளியில் இருக்கா? தனியார் பள்ளியில் எங்கே இருக்கு? தனியார் பள்ளி தனியார் கல்லூரிகளில் தங்கும் விடுதி ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளில் தனித்தனியாக இருக்குதா இல்லையா? இப்போ இது என்ன இந்த அரசு சமூக நீதியை நிலைநாட்டுச்சு? என்ன இந்த அரசு சாதியை ஒழிச்சு சமத்துவத்தை நிலைநாட்டுச்சு? ஒரு தனியார் பள்ளியிலே படிக்கிற மாணவன் எல்லாம் ஒற்றுமையாக தங்கும் விடுதியில் படிக்கிற போது அரசு பள்ளியில் ஏன் ஆதி திராவிடருக்கு தனியாக நீ வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? என்ன சமூக நீதியை நிலைநாட்டினாய்? என்ன சகோதரத்துவம் சமத்துவத்தை நிலைநாட்டினாய்? கட்டடத்திற்கு பெயர் சமூக நீதி கட்டடம் என்று வைக்கிறாய். தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு பெயர் செங்கலும் சிமெண்டும் சாந்துமாடா சமூக நீதி? எது சமூக நீதி? எப்படி எப்படி பாருங்க. இப்ப என்ன செய்யும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி புரட்சி? என்ன செய்யும்? தனியார் முதலாளியால் சாதிக்க முடிந்தது அரசால் முடியாதா? ஒரே விடுதியில் தங்கி படி, இல்லை என்றால் இந்த சான்றிதழ் எங்கேயோ போய் படி. இவ்வளவுதானே? இவ்வளவுதானே? அப்ப மாறுதல் எங்கிருந்து வர வேண்டும்? மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் வர வேண்டும். அப்ப மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். உங்கள் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீங்கள் மண்ணை வெல்ல வேண்டும் என்றால் மக்களின் மனத்தை வெல்ல வேண்டும். இனத்தை ஆள வேண்டும் என்றால் நம் மக்களினுடைய இதயத்தை வெல்ல வேண்டும். அப்ப நம் கோட்பாடுகளை, நம் கொள்கைகளை இதயத்திற்கு நெருக்கமாக எடுத்து வையுங்கள். இன்சொல்லால் கடத்துங்கள். இனிய உளவாக இன்னாத ஊரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுங்கிறான் வள்ளுவ பெருமகனார். எதுக்கு இப்படி? நீங்கள் இந்த உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், இந்த அவதூறு, இந்த விமர்சனம், ஏச்சு பேச்சு காதிலே வாங்காதீங்க. அது என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு என்ன சொல்லுவான்னா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடு அப்படிம்பாங்க. உனக்கு புரியுதுன்னு எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், எந்த காதிலையும் வாங்காத, இந்த காதில் வாங்கி அது வேலையற்றவன் வேலை. அவர்களுக்கு வேலை நம்மை விமர்சிப்பது, நமக்கு வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இது தத்துவம். இதை மனதில் வச்சுக்கணும். சேகுவாராட்ட கேட்குறான், இப்படி இப்படி அவதூறு பேசுகிறான், இப்படி விமர்சிக்கிறான், இப்படி ஏச்சு பேசுகளை பண்ணுறான், இப்படி துரோகம் பண்ணுறான், அவனுக்கு என்ன பண்ணலாம் நண்பா அப்படின்னு சேகுவாராட்ட ஒரு தோழன் கேட்குறான்.
அவர் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? புன்னகை செய்து விடு நண்பாங்கிறான். அவனை பார்த்து செல்லமாக சிரிச்சுட்டு போட போட டே போட. இப்போ பார்க்குறீங்களா, நம்மளோட இருந்து போனவன்லாம் என்ன பேச்சு. அப்போ என்ன பண்ணோம்? ரசிக்கணும். அப்படியா? நீங்கள் பண்பட வேண்டும் என்றால் புண்படுங்கள், சுடர்பட வேண்டும் என்றால் சூடு தாங்குங்கள். இல்லைன்னா நீங்கள் சுடர்பட முடியாது. அவன் பாட்டு பேசிட்டு இருப்பான். ஆபிரகாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு ஆசிரியருக்கு 10 கடிதம் எழுதி 10 கோரிக்கைகளை என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்கிறார். அதில் ஒன்றை சொல்கிறார், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக் கொடுங்கள் என் பிள்ளைக்குன்னு. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல. போடா போடா டே போடா, அங்கிட்டு போடா போடா, குறந்தல். என் தம்பி கலைஞன் சொல்கிறாப்புல, அப்படி பேசுகிறவனா நீ பதில் கொடுக்கணும், தக்க பதிலடி கொடுக்கணும். முடிஞ்சு அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது. அவன் எதிர்பார்ப்பது உன் நேரத்தை வீணடிக்கணும், உன் கவனத்தை பக்கம் திருப்பணுங்கிறதா. நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெறும் அவதூறே பேசிக்கிட்டே இருப்பான், நீ பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், வேற வேலை செய்ய முடியாது. அவதூறு அரசியலை புறந்தள்ளுங்கள், ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து செல்லுங்கள். இவர்களைப் போல சொன்னார்களே செய்தார்களா? வந்தார்களே போனார்களா? நின்றார்களே சென்றார்களா? அதெல்லாம் வேலை இல்லை, அதெல்லாம் அவங்க செய்யலை. நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இதை செய்கிறோம். என்ன செய்கிறோம்? இதை செய்கிறோம். இலவசம் நான் தரமாட்டேன். அப்போ என்ன பண்ணுவ? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் உன்னை வைக்க மாட்டேன். இவ்வளவுதான். என்ன மாற்றம்? இதான் மாற்றம். மாற்றம்ங்கிறது இதான் மாற்றம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு, அந்த அரசு நடத்துகிற பள்ளியும் கல்லூரியும் தரம் இல்லை. காரணம், அரசை நடத்துவன் தரமா இல்லை. ஒரு தனியார் முதலாளியால் தரமான கல்வி மருத்துவத்தை தந்துவிட முடியும் என்றால் 8 கோடி மக்களால் நடத்தப்படுகிற அரசு கல்லூரி மருத்துவமனை ஏன் தரமில்லை? ஒரு தனியார் முதலாளியிடம் மக்களின் அரசு தோற்கிறதா? இந்த கேள்வி விழிப்புணர்வு. அப்ப எது மாறுதல்? எது மாறுதல்? தனியார் பள்ளிதான் தரமாக கல்வி தரும், தனியார் மருத்துவமனை தான் தரமான மருத்துவ தரும் என்ற நிலையை மாற்றி அரசு, தமிழ்நாட்டு அரசு, தமிழனின் அரசு ஆகச் சிறந்த மருத்துவத்தையும் கல்வியும் தன் குடிகளுக்கு தரும் என்ற நிலை மாறுதல், மாற்றம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். அது முதலாளிகளுக்கான அதிகாரம். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் எங்கே? அப்ப என்ன வழி? மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம்தான் தேவை. பணத்தை முதலீடு செய்பவன் லாப தேவைக்கு, மக்கள் சேவைக்கு இல்லை. இதை உணர்த்துவது விழிப்புணர்வு. அப்ப பணம் இருக்க வந்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை கேடுகட்ட பணநாயகம். அதை வீழ்த்தி போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகத்தை மீட்பது, காப்பது மாற்று. இதான் மாற்று. இதான் மாற்று. அப்ப மாற்று என்பது அதனால சொல்றது சொல் அல்ல செயல். சொல் அல்ல செயல். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கேன் உடன் பிறந்தார்களே. இந்த நாட்டில் பன்னெடுங்காலமாக கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். கட்சி அரசியல், தேர்தலில் வென்று கட்சி ஆட்சிக்கு வரும். வந்தவுடனே ஒரு வேலையை செய்து கொடுக்க பார்ட்டி ஃபண்டு, கட்சி நிதி எவ்வளவு, ஒரு விழுக்காடு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளவு, ஒரு விழுக்காடு கமிஷன். இது ஒரு அரசியல், இது ஒரு ஆட்சி முறை. இந்த நிதியை வைத்துக்கொண்டு தேர்தல் அரசியலே குறிவிப்பார்கள். கட்சி மாநாடு, மாநாட்டுக்கு நிதி. தேர்தல் நிற்க வேட்பாளர், கட்சிக்கு எவ்வளவு கொடை, தொகுதிக்கு எவ்வளவு செலவு. கட்சிக்கு 10 கோடி கொடுப்பேன், தொகுதிக்கு 20 கோடி செலவு செய்வேன். இன்னொருவர் கட்சிக்கு 20 கோடி கொடுப்பேன், தொகுதிக்கு 30 கோடி செலவு செய்வேன். அவருக்கு இடம். இது என்னது? அரசியல் விடுதலை அல்ல, அரசியல் வியாபாரமாகி விடுகிறது. உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த நிலையில் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் பன்னெடுங்காலமாக. இப்ப நீங்க எதற்கு வந்திருக்கீங்க? மக்கள் அரசியல். எது மக்கள் அரசியல், எது தேர்தல் அரசியல்? போன ஆண்டு பொங்கலுக்கு பணம் கொடுக்காது, மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காது. இந்த ஆண்டு அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இந்த பொங்கலுக்கு மொத்தமாக 3000 ரூபாய் கொடுப்பது
தேர்தல் அரசியல். போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். படிக்கிற மாணவர்களுக்கு 30 லட்சம் பேருக்கு ஒரே நாளில் மடிக்கணினி கொடுப்பது எப்போ? அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இந்த மாதம் கொடுப்பது தேர்தல் அரசியல். அது போன ஆண்டே கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். புரியுது? அதிலும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்திருந்தால் கூட அது மக்கள் அரசியல் என்று எடுக்கலாம். 3ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் மருத்துவம் 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் கொடுப்பது என்பது அது வாக்கரசியல், தேர்தல் அரசியல். என் முன்னாடி இருப்பவர்கள் எல்லாம் என்னை போல சக மனிதர்கள், என் உறவுகள். அவர்களுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அவர் இந்த உரிமைக்காக, அந்த உயிரை காப்பதற்காக, அவர்கள் உணர்வை மதித்து உரிமைக்காக நிற்பது என் கடமை என்று உணர்வது மக்கள் அரசியல். முன்னாடி இருப்பவர் எல்லாரும் ஒரு ஓட்டு என்று என்பது தேர்தல் அரசியல். வாக்கையே குறிவைப்பது தேர்தல் அரசியல். மக்களின் வாழ்க்கையிலே குறிவைத்து கவனித்து அதைக்காக பணியாற்றுவது மக்கள் அரசியல். இது விளங்கிடுச்சு உங்களுக்கு. இது ரெண்டும் ரொம்ப தூரம் இருக்கு. அவன் மலைன்னு பார்ப்பான், அவன் மலையை வெட்டி விற்பான், அது குவாரியும்பான். இந்த திராவிட இந்தியெல்லாம் அப்படின்னா பால் ஊட்டிய மாறல, இங்கே வருங்க, பாலை குடிச்சுக்கிட்டே இருப்பான். பால் ஊட்டிய தாயின் மாறை அறுப்பது இந்த திராவிடம், இந்திய அரசு. அறுப்பான் இங்கே திராவிடன், இந்திய வேடிக்கை பார்ப்பான். அருமை அருமை. கன்னியாகுமரியில் மலையை வெட்டுவதோ, கரூரில் வெட்டுவதையோ, திண்டுக்கல்லில் வெட்டுவதையோ, தேனியில் வெட்டுவதையோ, திருநெல்வேலியில் வெட்டுவதையோ, தென்காசியில் வெட்டுவதையோ, கிருஷ்ணகிரி தர்மபுரியில் வெட்டுவதையோ அவன் மலை குவாரி என்று பார்ப்பான். இல்லை, என் பூமி தாயின் மார்பு, என் பூமி தாயின் மூளை, அது இல்லை என்றால் பூமியில் எனக்கு ஏது மழை என்று எண்ணுவது தமிழ் தேசிய அரசியல், மக்கள் அரசியல். நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நாடு, காடின்றி அமையாது நீர். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும், மற்ற உயிரினங்கள் வாழும். சிங்கம், புலி, கொக்கு, குருவி எல்லாம் வாழும். இந்த உயிரினங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. இதை உணர்த்துவது தமிழ் தேசியத்தின் உயிர்மை நேய அரசியல், சூழியல் அரசியல். காக்கா செத்தா என்ன, கொக்கு செத்தா என்ன, யானை செத்தா என்ன, புலி செத்தா என்ன, மலை போனால் என்ன, மணல் போனால் என்ன, மரங்கள் போனால் என்ன, இது திராவிட அரசியல், திருட்டு திராவிட அரசியல். எவனாவது மலையை மணலாக்கி விற்கலாம், கல்லை குவாரின்னு போட்டு விற்கலாம், காசாக்கலாம், எவனாவது நினைப்பானா? பெற்ற தாயின் உறுப்பை விற்று சம்பாதிக்க நினைப்பானா? தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, தாயை வச்சுக்கிட்டு தாய் இனிமேல் நம்ம அம்மா இருந்து என்ன, கண்ணு 2 கண்ணு நல்லா பார்வை தெரியுது, விற்றா 2 கோடி. சிறுநீரகம் நல்லா இயங்குது, விற்றா அதுக்கு ஒரு 4 கோடி கிடைக்கும். இதயம் நல்லா இயங்குது, இதயத்தை விற்றா ஒரு 5 கோடி கிடைக்கும். இப்படி தாயின் உறுப்பை எவனாவது விலைவேசி விற்பவன் மகனாக இருக்க முடியுமா? இல்லை மனிதனாக இருக்க முடியுமா? ஆனால் விற்பான். பூமி தாயின் மாறை அறுப்பான், தோலை உரிப்பான், மணல் என்று அள்ளி விற்பான், பழுப்பு நிலக்கரி என்று சுரண்டுவான், மீத்தேன் என்று ஈரக்குலை இதயத்தை புடுங்குவான், அறுத்து எறிவான். அவர் கருப்பையே அறுப்பான். இப்படி ஒரு சமூகம் இருக்கிறது. இதை அரசியல் ஆட்சி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒருத்தன் கேட்கலையே, மரத்தை வெட்டி விட்டாய் நட்டு விடலாம், தண்ணீரை உறிஞ்சி விட்டாய் சேமித்து விடலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவது என்று இந்த நாட்டில் ஒரே ஒருவன், நானும் என் பிள்ளைகளும் மட்டும்தான் இந்திய நிலத்திலே திரும்ப திரும்ப உன்னால் உருவாக்க முடியாததை அழிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது? நீ இந்த மலையை உன் மந்திரத்தால், உன் ஜபத்தால், உன் தொழுகையால், உன் அழுகையால் அரையங்களை வளர்க்க முடியுமா? எப்படி அழிக்கிற? அது உன்னோடதா, உனக்கானதா? இந்த பூமி உன்னோடதா? நீ மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக? உலக உயிர்களின் உடைமை இல்லையா? இது எப்படி நீ அழிக்கிறாய்ன்னு எவனும் கேட்கல. இந்த அரசியல் தான் உயிர்மை நேய அரசியல். இந்த பூமி பந்திலே இந்த அரசியலை செய்ய ஒரே ஒரு பேரியக்கம் தான் இருக்கிறது, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை திமிரோடு இங்கே செய்தி அரசியல் செய்வார்கள் என் உடன் பிறந்தார்களே, விளம்பர அரசியல் செய்வார்கள், சேவை அரசியல், செயல் அரசியல் செய்ய மாட்டார்கள். தெரியாது. பல 100 கோடியை செலவழிப்பார்கள். எது செய்தி அரசியல்? செப்டம்பர் 16ஆம் தேதி குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், ஜனவரி 1 செய்தி பண்ணுவார்கள், விளம்பரம் செய்வார்கள். இது விளம்பர அரசியல்.
இப்போ செயல் அரசியல் கிடையாது, இங்கே சேவை அரசியல் கிடையாது, செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான். தாத்தா காமராஜர்கிட்ட போய் நம்ம விளம்பரம் நம்ம செய்த சாதனைகள்லாம் விளம்பர படம் எடுத்து ஓட்டலாம், திரையரங்கில் போட்டு காட்டலாம். போட்டு காட்டலாம். என்ன செஞ்சுருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சன்னா அதில் படிக்கிறதுல பிள்ளைகள்லாம். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம். சன்னா நடக்குதுல? ஆமாம் நடக்குது. வேறு என்ன பண்ணியிருக்கோம்? அணைக்கட்டுகளை கட்டியிருக்கோம். விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல? ஆமாம் பயன்படுத்துகிறாங்க. அதான் தெரியுதே. பள்ளிக்கூடம் போய் பிள்ளைங்க படிக்குது, சன்னா ரோட்டில் போகுது, அப்புறம் அணையில் அதை தண்ணியை பாய்ச்சி விவசாயம் வேளாண்மை செய்கிறான். அவனுக்கு தான் தெரியுதே நம்ம இது செஞ்சுருக்குன்னு. அதுக்கு விளம்பரம் ஒரு படம் வேறு காட்ட போறியா? படம் அது என்ன இருக்குது? செய்தி விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல் நிற்குது. இங்கே எப்படி இருக்கு? பள்ளிக்கூடத்தை பூரா மூடி வந்தவன், மூடிட்டு 2500 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு 2500 டாஸ்மார்க்கை திறந்தவன் பேசுகிறான், நான் தான் அவனை படிக்க வச்சேன்னு. அவன் 6000 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு அமைதியாக போய் படுத்துட்டான். அது செயல் அரசியல், சேவை அரசியல். இது செய்தி அரசியல். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். செயல் அரசியல் என்ன? உண்மையிலே கல்வியை கொடுத்துட்டு கல்வியில் சிறந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள், துணைவேந்தர்களை கூப்பிட்டு எப்படி இந்த கல்வியின் தரத்தை இந்த அரசு உயர்த்தியிருக்குன்னு பேச வச்சா அது சேவை அரசியல், செயல் அரசியல். இலக்கியவாதிகள் வர்றதில்லை, இயக்குநர்கள், நற்றமிழ் சான்றோர்கள் வருகிறதில்லை, நடிகர் நடிகைகள் வந்து இந்த ஆட்சி கல்வியை அப்படி பண்ணி விட்டது, இப்படி பண்ணி விட்டது. எப்படி? இவனுக்கு விழானா நடிகர் நடிகை இல்லைன்னா விழா இல்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு ரொம்ப சிறக்குதா? எப்படி இருக்கு? இதனால தான் பாண்டவன் முன்னாடி செத்து போயிட்டான். அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது? நீங்கள் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல. நாம் செய்ய நிற்பது சேவை அரசியல், செயல் அரசியல், கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். எப்படி சொல்கிறோம்? இந்திய துணைக்கண்டத்தில் இல்லை என் உடன் பிறந்தார்களே, உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் இயக்கம் பல தேர்தல்களில் தோற்று 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 சற்றும் தளர்ச்சி அடையாமல், சோர்ந்து விடாமல், துவண்டு விடாமல், எந்த இடத்தில் தொடங்கியதோ அதே உற்சாகத்தோடு மீண்டும் மீண்டும் இந்த அலை அப்படி மறைகிற போது இன்னொரு பேரலை எழுவது போல தொடர்ந்து 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 தொடர்ந்து, எப்படி கரும்பாறையை அலை கரைப்பது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால், திரும்பி 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 மூச்சு விட நிறுத்துவது மட்டுமல்ல மரணம், முயற்சி செய்யாமல் இருப்பதும் முயற்சி செய்வதை விடுவதும் மரணம்தான். அப்படி மரணிக்காமல் திருப்ப 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 தேர்தல் களத்திலே அதே உற்சாகத்தோடு அதே வெறியோடு களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் நாம் தமிழர் கட்சியை தாண்டி எதுவும் இல்லை.